இன்ஆர்கானிக்ன்றது அடுத்து தமிழர் கட்சியை பார்க்கும்போது அவங்க வெற்றி பெறாங்களா இல்ல பயிற்சி முயற்சின்றாங்களா அதெல்லாம் நம்ம 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த சோஷியல் மீடியால யங்ஸ்டர்ஸ்னுடைய அந்த ஆர்கானிக்கா இருக்கு. அப்ப நீங்க ஆரம்பிக்கிற போது தந்தை பெரியார் படத்தை போடுறீங்க, இன்னைக்கு தந்தை பெரியார விமர்சிக்கிறீங்க. அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? சார் நான் என்ன சொல்றேன்னா அவங்களுடைய கருத்து கொள்கை இதுல எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. கருத்து கொள்கைங்க அதெல்லாம் ரெண்டாவது. துட்டு இருக்குதா? மக்களை ஏமாத்தி மூளை செலவை செய்து ஆட்சிக்கு வர முடியுமா? கடனை நிறைய வாங்கி போடாத ரோட்டுக்கு போட்டாதா பில்லு காமிச்சு நாம துட்டு சேர்க்க முடியுமா? இதுக்குதான் ஆட்சிக்கு வர்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பழைய தலைவர்கள் மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. நான் இப்ப கேட்பது இது எல்லாமே ஒரு அரசியல்ல மாறிக்கிட்டே இருக்கும். காங்கிரஸ் நினைச்சாங்களா 17 வருஷம் 67க்கு பிறகு வர முடிஞ்சுச்சா? ஏன் இன்னும் வர முடியல? அப்ப அதுக்காக காங்கிரஸ் சித்தாந்தமே தோத்து போச்சுன்னு அர்த்தமா? இல்ல, அவர்கள் கட்டிய அணைதான் தமிழ்நாடு முழுவதும் இன்ன வரைக்கும் இருக்கு. புதுசா ஒரு அணை காங்கிரஸ்காரங்களுக்கு பிறகு 67க்கு பிறகு புதுசா பெரிய அணை 120 அடி கொள்ளளவுடைய அணை ஒரு அணை கட்டியதா யாராவது ஒன்ன சொல்லுங்க. இல்ல. ஆக அதுக்காக காங்கிரஸே தோத்து போச்சு அப்படி சொல்ல முடியாது. அன்னைக்கு இருந்தவங்க இருந்தாங்க, நேர்மையா இருந்தாங்க. ஏழைகளுக்காக பொருளாதாரத்தை அன்னைக்கு விவசாயம் சார்ந்த நாடு, இன்னைக்கு செல்போனு, யூடியூப், ட்விட்டரு, சமூக வலைதளங்கள் சார்ந்து இருக்கிற நாடு. அதனால இன்னைக்கு இருக்கிறத பயன்படுத்தி புதிய புதிய கட்சிகள் பழைய கட்சிகளை சுரண்டி ஆளை இழுத்து நம்மளும் முதலமைச்சர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்க. மக்கள் அங்கீகரிப்பாங்களான்னு எனக்கு தெரியல.